ஃப்ரைட் ரைஸ் செய்கிறேன். அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பாருங்கள். நான் பாஸ்மதி அரிசி ஒரு கப் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சம் நிறையா அந்த வேக வைக்கும்போது கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டு நீங்கள் வேக வச்சிங்கன்னா இந்த மாதிரி உதிரியாக இருக்கும் சோறு. அது அப்போ நான் கோழி வந்து முள் இல்லாமல் சதையாக உள்ளது கொஞ்சம் எடுத்து மஞ்சள் உப்பு போட்டு அலசி வச்சுருக்கேன். வெங்காயம் கொஞ்சமாக வெங்காயம் எடுத்திருக்கேன். ஊசி மிளகா 2 மிளகா, இஞ்சி பூண்டு சின்ன ஸ்பூனில் 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். பூண்டு 3 பல் பொடிசாக கொத்தி வச்சுருக்கேன். இது வந்து கேரட்டு, சோளம், பட்டாணி இந்த 3 கலந்தது நான் எடுத்திருக்கேன். 1/2 கப்பு 1/4 கப்பு எடுத்திருக்கேன். முட்டை நான் வந்து 2 முட்டை பொரித்து சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். இது வந்து அரைச்ச மிளகா, உங்களுக்கு காரம் வேணும்னா கூட போட்டுக்கலாம். நான் அந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். இது வந்து வெங்காயத்தாள், அதை நான் கொஞ்சம் தேவையானது எடுத்துருக்கேன். உப்பு, இது வெள்ளை மிளகு, இது எண்ணெய்க்கு பதில் நான் பட்ரு போட்டிருக்கேன். பட்ரு போட்டால் நல்லாயிருக்கும். இது சாஸு, சோயா சாஸு, உப்பு உள்ளது, தண்ணியாக உள்ள இருக்கும். கொஞ்சமாக நான் எடுத்துருக்கேன். எவ்வளோ வேணுமோ நம்ம கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். அவ்வளோ தான் இதோட ஜாமான் செய்யும். இதுக்கு போகலாம். சட்டி சொல்லி பட்ரு போடுறேன். இப்போ நான் வந்து பூண்டு போடுறேன். ஊசி மிளகா போடுறேன். வெங்காயத்தையும் போட்டுறேன். இஞ்சி போட்டு கொஞ்சம் இருக்குது, அதையும் இப்போ நான் சிக்கனை போடுறேன். கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். கொஞ்சமாக போட்டேன். சிக்கன் வேகட்டு. கொஞ்சம் ஓட்டு தண்ணி ஊற்ற சிக்கன் வேகட்டு. கொஞ்சமாக அரைச்ச மிளகா போடுறேன். நான் கொஞ்சமாக போட்ட மிளகா, உங்களுக்கு காரம் கூட வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நான் பட்டாணியை போடுறேன். இப்போ சாதத்தை போடுறேன். இது பாசுமதியிலே செய்யலாம், சாதாரண ரைஸ் வீட்டில் ஆக்கிற ரைஸ்லேயும் செய்யலாம். நம்மளுக்கு எது பிடிச்சிருக்கோ அதில் போடலாம். அதுலேயும் நல்லா தான் இருக்கும், இதுலேயும் நல்லா தான் இருக்கும். ரொம்ப குழைய இல்லாமல் உதிரியாக நீங்கள் வச்சுக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த உப்பு கிச்சாப்பில் தண்ணி கிச்சாப்பு அது கொஞ்சோண்டு ஊற்றுறேன், பார்த்துக்கிட்டேன். தண்ணி கிச்சாப்பில் உப்பு இருக்கும், நீங்கள் பார்த்துக்கிட்டு கொஞ்சமாக ஊற்றிட்டு அப்புறம் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் போட்டுக்கலாம்.
வெங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன். அந்த உப்பு கொஞ்சம் தான் ஊற்றுனேன். இப்போ எல்லாத்தையும் ஊற்றிடுறேன். இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். உப்பு பத்தலைன்னா அப்புறம் போட்டுக்கலாம். கரெக்டாக இருக்குது. உப்புக்கு சப்பு ஊற்றினால தண்ணியாக உள்ளது, அதில் உப்பு இருக்குது, அதனால் ஓகேயாக இருக்குது. நான் இப்போ வந்து பொரிச்ச முட்டை, வெள்ளை மிளகு இருக்குது, அது ஒரு ஸ்பூன் நான் போடுறேன். வெங்காயத்தால் நான் கொஞ்சம் போட்டுருவேன். இப்போ நான் அடுப்பை நிறுத்திடுறேன், பரிமாறுறேன், பாருங்கள். ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. பாய்.